வணக்கம். வாழ்க நலமுடன். இன்றைய நாள் 17/1/2025 வெள்ளிக்கிழமை. சதுர்த்தி திதி. இன்று மதியம் 2:24 வரை மகம் நட்சத்திரம் இருக்குது. இன்று பூரம் ஆரம்பிக்குது. இன்று யாரெல்லாம் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு இன்னைக்கு ஜென்ம நட்சத்திரம். அதனால் நீங்கள் கோபம் தவிர்க்கணும், பொறுமை காக்கணும். இன்னைக்கு யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஒன்று உத்திராடம், இன்னொன்று திருவோணம். இந்த 2 நட்சத்திரக்காரர்களும் கவனக்குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இது இருக்கும். அப்படிங்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய நட்சத்திரம் 2 பகுதியாக இருக்கிறதுனால ஒன்று மகம் 2:24 மதியம் வரைக்கும் இருக்குது. பின்பு பூரம் வருது. இந்த மகம் மற்றும் பூரம் இந்த 2 நட்சத்திரமும் யாருக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்களை செய்ய கடமைப்பட்டிருக்குன்னு நம்ம 2 பகுதியாக பார்ப்போம். முதல்ல மகம் நட்சத்திரம் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய போகுது மதியம் 2:24 வரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ரோகிணியில் பிறந்திருக்கீங்களோ அஸ்தம், திருவாதிரை, சுவாதி மற்றும் சதயம் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமையும். நீங்கள் இந்த நட்சத்திரத்திலையும் பிறந்து கூடுதலாக ஆங்கில மாதத்தில் உங்களுடைய பிறந்த தேதி 5, 6, 14, 15, 24 மற்றும் 23 இந்த தேதியெல்லாம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த நாள் உறுதியாக ஒரு நல்ல நாளாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிட்டும். அதே நேரம் யார் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படுற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் மிருக சீடத்தில் பிறந்திருக்கீங்களோ சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையை தரக்கூடிய நாளாக இருக்கும். கூடுதலாக இந்த நட்சத்திரங்களையும் நீங்கள் பிறந்து உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 1, 9, 10, 18, 19, 27 மற்றும் 28 இந்த தேதியிலையும் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பொறுமை காத்து எல்லா காரியங்களையும் கவனத்தோடு செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். அதன் பிறகு மதியம் 2:24க்கு பிறகு வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஆயில்யத்தில் பிறந்திருக்கீங்களோ கேட்டை, ரேவதி, பூசம், அனுஷம் மற்றும் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதே நேரத்தில் நீங்கள் அந்த நட்சத்திரத்திலையும் பிறந்து ஆங்கில மாதத்தில் உங்களுடைய பிறந்த தேதி 5, 6, 14, 15, 23 மற்றும் 24 இந்த தேதிகளிலும் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு மிக அற்புதமான நாளாக இருக்கும். எல்லா முயற்சியிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். அதே போல் யாருக்கெல்லாம் சாதகமில்லாத சூழல் மதியம் 2:24க்கு மேலே வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் உங்களபூசத்தில் பிறந்திருக்கீங்களோ விசாகம், பூரட்டாதி, கிருத்திகை, உத்திரம் மற்றும் உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள்லாம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். அதே போல் நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்து ஆங்கில மாதத்தில் உங்களுடைய பிறந்த தேதி 1, 9, 10, 18, 19, 27 மற்றும் 28 இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது நீங்கள் கண்டிப்பாக கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும். மற்ற எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த நாள் மற்றொரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.